ஹாய். இந்த ஊர்லேருந்து மருமகள் வீட்டுக்கு வந்தாலே மருமகள் தான் எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்ற கண்டிஷன்லாம் எங்கள் வீட்டில் இல்லை. காலையில் நான் எழுந்து வரையில் என்ன வேலை இருக்கோ அதை ஷேர் பண்ணி நானும் எங்கள் மாமியாரும் பார்த்துக்குருவோம். அதனாலேயே என்னவோ எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் இது வரைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததில்லை. இனிமேல் எனக்கு என்ன வேலைன்னா காலைல எல்லாருக்கும் டிஃபன் பண்ணி கொடுக்கணும், மதியம் ஏதாவது குழம்பு கூட்டு வச்சுக்கணும். அந்த வேலையுமே எங்கள் மாமியார் செஞ்சுட்டாங்க. காலைல எழுந்ததுமே ஒரு நாட்டுக்கோழியை பிடிச்சி எல்லாமே பிச்சு சுத்தமாக வச்சுட்டாங்க. தம்பி இருந்ததும் தம்பிகிட்ட கொடுத்து கறியை நறுக்கி தர சொல்லி நீ ஏதாவது குழம்பு வச்சுக்கோ அப்படின்ட்டு அவங்க சாப்பிட்டுட்டு வேலைக்கு களை எடுக்க போயிட்டாங்க. நான் எங்கள் பெருமை வீட்டுக்கு போயிருந்தேன். நல்லா மீன் குழம்பு ஆன செட்டில் நல்லா சுண்டிட்டு இருந்துச்சு. எதுக்கு போனேன்னா இந்த பணியாரத்துக்கு போட இந்த ஏலஞ்சுக்கு தான் வாங்க போனேன். நல்லா வெள்ளைப்பாகு காய்ச்சி குழிப்பணியாரம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அம்மாட்ட நேற்றே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் பணியார மாவு செஞ்சு தர சொன்னேன் அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாருக்கும் டிஃபன் பண்ணி கொடுத்துட்டு சைடில் என் ஹஸ்பண்ட் நாட்டுக்கோழி தான் நறுக்கிட்டு இருந்தாங்க. அவர் எங்கே கறியை நறுக்குனாரு, எல்லாத்தையும் பிச்சு பிச்சு வச்சார். இப்படி தாங்க என் ஃப்ரெண்டு புவனேஸ்வரி, பட்ட பேர் பூனை, என்னை எப்போயாவது வீடியோவில் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும். அதுக்கான கரெக்ட் டைம் இதுதான். தீபாவளிக்கு அவங்க வீட்டில் வேலை சொல்லி கொள்வாங்கன்னு ஊருக்கு கூட ஆள் வரல. பாய்.